1 தீமோத்தேயின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். இது யாருக்கு சொல்றாருன்னா சபை மக்களுக்கு சொல்றார். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நல்ல விஷயம். ஞானஸ்நானம் பெற்றேன், ரொம்ப நல்ல விஷயம். ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கேன், கர்த்தருக்கு நம்ம ஊழியம் கூட செய்யலாம், நல்ல விஷயம். ஆனா நம்ம எவ்வளவுதான் அந்நிய பாஷை பேசினாலும், ஆவின் வரங்கள் நமக்கு இருந்தாலும், சபையில் அங்கமா இருந்தாலும், ஊழியங்கள் செய்தாலும், ஜெபிச்சாலும், அத்தனை ஆவிக்குரிய நற்காரியங்கள் நம்ம செஞ்சிட்டு இருந்தாலும், நம் குடும்பத்தை நாம் விசாரிப்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய ஒரு மதிப்புக்குரிய ஒரு பொறுப்பு. அல்லேலூயா. நம்ம சொந்த ஜனங்களை, நம்ம சொந்த ஃபேமிலியை நம்மள விசாரிக்கிறது இல்லையா? நம்ம விசாரிக்கிறோமா இல்லையா? விசாரிக்கிறோம் என்ற பேர்ல வேற ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது விசாரிக்கணுமா. என்ன பண்ணணுமா? விசாரிக்கணுமா. எப்படி இருக்க? நான் நல்லா தானே இருக்கிறேன், குத்துக்கல்லு மாதிரி பக்கத்திலேயே இருந்தாலும் கேட்கணும். அல்லேலூயா. ஆமா, இப்ப கேளுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? ஏங்க இப்பதான் கண்ணு தெரிஞ்சதா உங்களுக்கு? ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா? கல்யாணம் ஆகி எத்தனை வருஷத்துல? கேளுங்க பக்கத்துல பார்த்து, எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கியாமா? நல்லா சாப்பிடுறியா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீ சந்தோஷமா இருக்கியா? சொல், நான் உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறேன்னா. கேளுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, நீ கணவன் மனையா உட்காந்துட்டு இருக்கலாம், அப்பா அம்மா பிள்ளையா உட்காந்துட்டு இருக்கலாம், அல்லது உடன் பிறந்தவங்களா உட்காந்துட்டு இருக்கலாம். ஆமா, இது வெக்கப்படுறதுக்கான ஒரு விஷயம் இல்லை. உண்மையாவே கேளுங்க, அவங்கள பார்த்து கேளுங்க. நான் உன்னை சந்தோஷமா வச்சிருக்கிறேனாமா? அப்பா, நான் உன்னை சந்தோஷமா வச்சிருக்கேனாப்பா? என்னால ஏதா நீ கஷ்டப்படுறியாப்பா? பாலையா அதனால பின்னாடி உட்காந்துருக்கிறது, பக்கத்துல நான் உட்காரணும். ஜோடியை சேர்த்து விடுமா, வெல்டிங் பண்ணி விட்டுரு. ஆமா, கட் பண்ண முடியாத அளவுக்கு. அப்படி 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 வாங்க. ஆமா, பிரேமையா கூட கொஞ்சம் முன்னாடி வரணும். ஒட்டுற மாதிரி இருக்கா? வெட்டுற மாதிரி இருக்க கூடாது, ஒட்டுற மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. இப்ப நீங்க அங்க பாக்குறீங்க, உங்க வீட்டை பாருங்க. நம்ம வேலையே இதுதான். நம்ம வீட்டுல எல்லாம் இருக்கும், இதை பார்க்க மாட்டோம். சந்துல பொந்துல நொழிஞ்சி பக்கத்து வீட்டுல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருப்போம். இங்கேயும் அதே வேலையை பண்ணாதீங்க. அல்லேலூயா. ஆமா, பக்கத்துல பார்த்து, அதாவது உங்க ஃபேமிலியை பார்த்து சொல்லுங்க, நம்ம வீட்டை பாருங்க, நம்ம வீட்டை பாருங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் உன்னை நல்லா வச்சிருக்கிறேன் அம்மா, நீ என்னால சந்தோஷமா இருக்கியாம்மா? என் மேல உனக்கு ஏதாவது துக்கம் இருக்காப்பா? என் மேல ஏதாச்சும் வருத்தம் இருக்காப்பா? சொல்ல மாட்டாங்க. பார்த்தீங்களா? இப்ப சொல்லாதவர்களை நாங்கள் எழும்பி நிற்க வைக்க போகிறோம். அல்லேலூயா. அவர்களை நாங்கள் மைக்கில் சொல்ல வைக்க போகின்றோம். அல்லேலூயா. ஆமா, கேளுங்க, என்னம்மா நான் உன்னை சந்தோஷமா வச்சிருக்கிறேன்னா? என்னப்பா நான் உன்னை, மனைவிமார்கள் கேளுங்க, நான் நல்லா சமைச்சு போடுறேன் நான் கேளுங்க. அதை ஏம்மா கேட்கிற? ரசமாமா செய்யற? கேளுங்க, உங்ககிட்ட பேசுங்க. வேதம் சொல்லுகிறது விசாரிக்க வேண்டுமா? குடும்பத்தாரை என்ன செய்யணுமா? இதான் விசாரிப்பு. வேற என்ன விசாரிப்பு? அமெரிக்காக்கு போலாம், அமெரிக்காக்கு போலான்றத விசாரிப்பு. ஆமா, இன்னைக்கு சாப்பிட்டீங்களே, நல்லா இருந்ததா? நல்லா சாப்பிட்டீங்களா? வயிறார சாப்பிட்டீங்களா? அல்லேலூயா. நல்லா தூங்குனீங்களா? என்னைக்காச்சும் நம்ம கேட்கிறோம், எப்பா பார்த்தாலும் தூங்கினே கிரியே சொல்லுவோம்ல. ஆமா, சொல்லுங்க, நான் என்னால நீ துக்கப்படுறியா? கேளுங்க, அம்மா என்னால என்ன துக்கப்படுறீங்களா? என்னால இதை வருத்தப்படுறீங்களா? என்னால இதை சங்கடப்படுறீங்களா? சிஸ்டர்மா பேசுங்கம்மா, வெட்கப்படாதீங்க. அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் அப்படின்னா, இதை உங்க அனுதின லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணணும். ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டில். ஆமா சிஸ்டர், தேன் பிரதர் வரலையா? வருவாரு நினைச்சேன், அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். அவரை ஜோடி சேர்த்து விட்டுறலான்னு. அல்லேலூயா. ஆமா, இதை நீங்க தினமும் செய்யணும். உங்க வீட்டில் பேசணும்.
பக்கத்துல உட்காந்து என்ன பண்ணணும்? பேசணும். பாலையா சொல்லுங்க, என் பக்கத்துல உட்காந்து சொல்லுங்க, மூஞ்ச பார்த்து சொல்லுங்க. ஏன் மூஞ்ச பாக்குறீங்க? பேசணும். என் பக்கத்துல உட்காந்து பேசு. அல்லேலூயா. விசாரியாமல், தன் வீட்டாரை விசாரியாமல் போனால் அவன் யார்? அவன் அதாவது இவ்வளவு நாள் பாடுறோமே ஆவில அலை அலையாய் அலை அலையாய், அதெல்லாம் சும்மா வெத்து. அந்த நிறைவெல்லாம் மறுதலித்தவனும் அவ்விசுவாசியிலும், அவன் எங்க ரோட்ல எல்லாம் இல்ல, சபையில தான் இருக்கான். அவ்விசுவாசியிலும் கெட்டவனா இருக்கிறான். அக்ஷயா கொஞ்சம் பொறுத்துக்கும், மாப்பிள்ள அங்க நிக்கிறாரு, வேற வழி இல்ல, இல்லைன்னா பக்கத்துல உட்கார வச்சுட்டு இருந்தாலும் இங்கிருந்த கண்ணு விடு, லுக் விடு. அங்க இருந்து அவரை அந்த கண்ணுல இருந்து அப்படி லுக் விடுவார் அவரு. அல்லேலூயா. ஆமா, அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஃபேமிலியா அப்படி கைகளை கோர்த்து, இல்ல அரவணைச்சு. கையெல்லாம் கோக்க வேணாம். இது 4வது மனுஷனா கையை கோக்குறதுக்கு சோல்டர் மேல அப்படி கை போட்டு, தோல் மேல கை போட்டுக்கோங்க. ஃபேமிலியா போட்டுக்கோங்க. ஆமா, கணவன் மனைவி பிள்ளைங்க, அந்த உங்க ஃபேமிலிக்குள்ள நீங்க 4 பேரா இருந்தா, நீங்க 2 பேரா இருந்தா, நீங்க 3 பேரா இருந்தா, நீங்க 5 பேரா, அப்படியே நீங்க கைகளை போட்டு அல்லேலூயா அப்படியே ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர், என் ஃபேமிலியை விசாரிக்கிற, உபசரிக்கிற, பேசுகிற, ஒரு நாளும் அன்பாய் பேசுகிற, பாசமாய் பேசுகிற, கருணையாய் பேசுகிற, ஆண்டவரே பாசத்தோடு விசாரிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க டாடி, எனக்கு தாங்க டாடி. அல்லேலூயா. என் மனைவியை விசாரிக்கிற ஒரு இருதயம், என் கணவனை விசாரிக்கிற ஒரு இருதயம், என் பிள்ளைகளை விசாரிக்கிற ஒரு இருதயம். எங்க அப்பா அம்மாவை சாப்பிட்டீங்களாம்மா, டாடி சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, ஹெல்த் எப்படி இருக்கு, உடம்பு பரவாயில்லையா இருக்கா, நல்லா இருக்கீங்களா, நேற்று வயிற்று வலின்னு சொன்னீங்களே, இன்னைக்கு அது எப்படி இருக்கு. பிள்ளைகள் அப்பா அம்மாவை விசாரிக்கணும், அப்பா அம்மா பிள்ளைகளை விசாரிக்கணும், கணவன் மனைவியை விசாரிக்கணும். அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய இதய காயங்கள் ஆற்றப்படும், உங்கள் மன வருத்தங்கள் நீக்கப்படும். அல்லேலூயா. ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, இன்றைக்கு முழுமையாய் நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் தொடுவீராக. இன்றைக்கு ஆவியானவருடைய தெய்வீக தொடுதல் ஒவ்வொரு கணவன் மனைவி பிள்ளைகளை தொடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரை விசாரிக்கிற ஒரு இருதயத்தை தாங்கப்பா. என் அம்மாவை நான் விசாரிக்கிறேன், எங்க அப்பா விசாரிக்கிறேன். எனக்கே 1000 கஷ்டம் இருக்குன்னு சொல்லாதீங்க. நானே பர்சனலா பல பிரச்சனையை சந்திக்கிறேன்னு சொல்லாதீங்க. அந்த பல பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான தீர்வு உங்கள் ஃபேமிலியை நீங்க விசாரிக்கிற அந்த விசாரிப்புல தான் இருக்கு. உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய பல வகையான ரணங்கள், இருக்கக்கூடிய ரணங்கள், காயங்கள் ஆறுவதற்கான ஒரு தீர்வு. ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. உமக்கு கோடாகோடி நன்றி, கோடாகோடி நன்றி, கோடாகோடி நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி, 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 நன்றி. குடும்பமாய் நாங்கள் விசாரிக்கிற, உபசரிக்கிற, ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருக்கிற, ஒருவர் மேல் ஒருவர் பாசமாய் இருக்கிற அன்பு இருக்குதா, ஆனால் அதை காட்ட தெரியல. ஆண்டவரே, இன்னைக்கு அந்த அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு இருதயத்தை எங்கள் குடும்பத்தாருக்குள் தருவீராக. அந்த அன்பை ஆண்டவரை வெளிப்படுத்துகிற ஒரு கருணையின் இருதயத்தை தருவீராக. கருணையாய் விசாரிக்கிற ஒரு இருதயத்தை தருவீராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. அன்பாய் பேசுகிற ஒரு வார்த்தை எனக்குள்ள வரட்டும். பாசமா பேசுற வார்த்தை, பாராட்டி பேசுற ஒரு வார்த்தை. எத்தனை பேர் சொல்ல போறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பாராட்டுகிற ஒருவரை ஒருவர் பாராட்டுகிற ஒரு கிருபை நமக்கு வேணும். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு 19 சின்ன வயசு அந்த பிள்ளைக்கு, டீனேஜ் முடிஞ்ச ஒரு பிள்ளை, கல்லூரிக்கு அனுப்பினார்களாம். போன பொண்ணு வரல. விசாரிச்சா ஒரு பையன் கூட போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து நிறுத்தினாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாரும் போய் நிக்கிறாங்க, ஃபேமிலி எல்லாம் போய் நிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது, அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கிறாங்க, ஏம்மா
அவங்க அப்பா அம்மா, அவங்க சித்தி எல்லாரும் விசாரிக்கிறாங்க. காலேஜுக்கு போறேன்னு தானே போனேன், இப்படி கண்டவன் பின்னாடி போயிட்டு என்னாச்சு? அம்மா இதா இருக்கிற பொண்ணு. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு போய் பேசியிருக்கு அதுகிட்ட. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, அவன் என்னை பார்த்து மூக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னான். என்னது? நம்ம வீட்டுல எல்லாரும் நம்ம மூக்கு அசிங்கமா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அவன் என் மூக்க பார்த்து உன் மூக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னான். அழகா இருக்குன்னு சொன்னான். அப்பவே நான் தீர்மானிச்சேன், வாழ்க்கையா அவனுக்கு தான். நான் சொல்றேன், உன் பொண்ணு மூக்கு அழகா இருக்குன்னு நீ சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. மூக்க பாரு, நல்ல எப்படி இருக்குது, சப்ப மூக்கு. ஐயா கத்திரிக்காய் மாதிரி இருக்குது, நல்லா உருட்டி வச்ச உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கிற, எல்லாம் பேசுவோம். எல்லாம் சரி, ஓகே தான். வர்ணிச்சு பேசுற பேச்சு நம்ம குடும்பத்தில் இருக்கணும். நம்ம செய்யறோமா அதை? சில கணவன்மார்களுக்கு மனைவி கொஞ்சம் நல்ல டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டா, யாரை பார்க்க கிளம்பிட்டேன். வீட்டில் எப்ப பார்த்தாலும் கப்பு நைட்ல தானே இருப்பேன். இல்ல, அதை ரசிக்க தெரியணும், பாராட்டணும். அல்லேலூயா. கணவன் மனைவிய மனைவி என்ன பண்ணணும்? புருஷனை பார்த்து, ஏங்க நல்லா இப்படி ட்ரெஸ் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. பசங்களுக்கெல்லாம் வயசாச்சு தெரியுமா? ஐயா அப்படியே ஹீரோ நினைப்பு அவருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. புருஷன் என்ன பண்ணணும்? ரசிக்கணும், பாராட்டணும். நீங்க 1000ல் ஒருத்தர் இல்லைங்க. உங்க புருஷனை பார்த்து நீங்க சொல்லணும், பாராட்டணும். மணவாளன் பாராட்டுறார், என் பிரியமே. அவர் என்ன பண்றாருன்னா போய் கழுத்தை பிடிச்சுக்கிறார். உன் கழுத்து எவ்வளவு அழகா இருக்கு, கழுத்து, உன் காது, உன் மூக்கு, உன் வாய். அம்மா நீங்க விக்டோரியா, உன் கண்கள், புறா கண்கள். அது சும்மா சொல்றது இல்ல, அத லிட்டரலா பார்த்து சொல்லணும். அல்லேலூயா. மணவாளனே ரசிக்கிறார் தன் மணவாட்டியை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க இயேசுநாதர் வர ரொம்ப பெரிய பரிசுத்தவான்களா நீங்களா? அல்லேலூயா. பாராட்டணும், பிள்ளைகளை பாராட்டணும். காக்கைக்கு தன் குஞ்சு அப்படின்னு வெளியே போய் சொல்வோம். ஆனா வீட்டுல எப்படி இருக்குது பாரு நல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. வெளியே போய் 4 பேருக்கு முன்னாடி மார்தட்டி என் பிள்ளை தான் பெருசு, என் கணவன் தான் பெருசு சொல்றது அல்ல. வீட்டுக்குள்ள கணவனை பார்த்து, மனைவியை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து பாராட்ட பழக வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, கொஞ்சம் இப்ப பாராட்டுங்க பார்க்கலாம். ஜார்ஜ் பிரதர் வைக்கப்படுறீங்களா? நீங்க வைக்கப்படுறீங்களா? பிரியா சிஸ்டர் அங்க பாருங்க, பிள்ளைங்களை பாருங்க, அவங்க பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க, பாராட்டுங்க அவங்கள. அல்லேலூயா. எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களுக்காக உழைக்கிறீங்க. கணவரை பார்த்து சொல்லுங்க, மனைவியை பார்த்து சொல்லுங்க, பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்ன பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்ப நான் உன் பேரை சொல்லி கூப்பிடுவேன். இப்போ அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைங்களாம் சொல்லுங்க, அம்மா நீ எனக்காக எவ்வளவுலாம் செய்யறம்மா, எனக்காக எவ்வளவு பிரயாசப்படுறீங்க, உங்க சமையல் எவ்வளவு நல்லா இருக்கு, அந்த முந்தானத்தை வச்ச அந்த கீரை குழம்பு இருக்கு, அந்த பருப்பு கீரை, ஆஹா அது ரொம்ப பொறுப்பா செஞ்சீங்களே. அல்லேலூயா சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பாராட்டுதல், அந்த விசாரித்தல், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நான் நிறைய திட்டி இருக்கேன். ஆமா, உன் சரீரத்தை வச்சு நான் திட்டி இருக்கேன். நல்ல அத்திக்கா மாதிரி இருக்கேன்னு உன்னை பார்த்து நான் திட்டி இருக்கேன். கொஞ்சம் ஹைட்டா இருக்க கூடாது அப்படின்னு திட்டி இருக்கேன். கொஞ்சம் ட்ரம் மாதிரி இருக்கே, கொஞ்சம் ட்ரிம்மா இருக்க கூடாது திட்டி இருக்கேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஆமா, நான் உன்னை பாராட்டுறேன். எனக்கு மனைவியா இருக்கிறதுக்காக நான் உன்னை பாராட்டுறேன். கணவனா இருக்கிறதுக்காக நான் உங்களை பாராட்டுறேன்.
பிள்ளையா இருக்கிறதுனால நான் உங்களை பாராட்டுறேன், அப்பாவா இருக்கிறதுனால அம்மாவா இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் வர்ணிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. அவங்கள பாராட்டுங்க. அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, முகத்தை பார்த்து சொல்லுங்க. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி அவங்கள டச் பண்ணி, உங்க ஃபேமிலியை தொட்டு, உங்க ஃபேமிலியை டச் பண்ணி, உங்க ஃபேமிலியை தொட்டு, ஆவியானவரே எங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு பாராட்டுதல் உண்டாகட்டும் அப்பா. எங்க குடும்பத்தாருக்குள்ள ஒருவரை ஒருவர் புகழுதல், ஒருவரை ஒருவர் பாராட்டுதல், ஒருவரை ஒருவர் மெச்சிக்கொள்ளுதல், ஒருவரை ஒருவர் கனப்படுத்துதல், ஒருவரை ஒருவர் மேன்மையாய் எண்ணுதல், ஒருவரை ஒருவர் புகழுதல். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பக்கத்து வீட்டை பார்க்காதீங்க, தூரத்தில் இருக்கிற வீட்டை பார்க்காதீங்க. கர்த்தரனுக்கு கொடுத்திருக்கிற வீடு தான் சொர்க்கம். ஓ துன்மார்க்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆடம்பர அலங்காரங்களை பார்த்து உன் வீட்டை மட்டமா நினைக்காத. ஊர்ல இருக்கக்கூடிய கணவனை பார்த்துட்டு உன் கணவனை மட்டமா நினைச்சிராத. ஊர்ல இருக்கிற மனைவியை பார்த்துட்டு உன் மனைவியை மட்டமா நினைச்சிராத. ஊர்ல இருக்கிற பிள்ளைகளை பார்த்துட்டு உன் பிள்ளைகளை மட்டமா நினைச்சிராத. ஊர்ல இருக்கக்கூடிய அப்பா அம்மாவை பார்த்துட்டு உன் அப்பா அம்மாவை மட்டமா நினைக்காத. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற தாயும் தகப்பனும் கணவனும் மனைவியும் மிகப்பெரிய ஆசீர்வாதமான சொத்துக்கள். அவங்களுக்கு நன்றி செலுத்து, அவங்கள பாராட்டு. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை நீதிமான் கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் மீது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. இருங்க, இப்போ கர்த்தரை பார்த்து பாடுற பாட்டு இல்லை இது. சில பேர்லாம் கை தட்டி பாருங்க, இது கை தட்டி பாடுற பாட்டும் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த உறவை பார்த்து பாடுற பாட்டு. ஆமா, அவங்கள பார்த்து சொல்லுங்க. ஊர்ல எத்தனையோ மனுஷன் இருக்கலாம், கணவன் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம். அவங்கள விட நீ தான் எனக்கு வசதி. அல்லேலூயா. காட்டுல எத்தனையோ விருட்சங்கள் இருக்கலாம், அதில் எல்லா விருட்சங்களை பார்க்கலும் கிச்சிலி மரம் விசேஷமானது. 1000 நேசர்கள் இருக்கலாம், எல்லா நேசர்களை பார்க்கலும் என்னுடைய நேசர் மகா உயர்ந்தவர், மகா சிறந்தவர். அவங்கள பார்த்து சொல்லுங்க. 1000 புருஷன் இருக்கலாம், 1000 பிள்ளைங்க இருக்கலாம், 1000 மகன் இருக்கலாம், 1000 மகள் இருக்கலாம், 1000 அப்பா இருக்கலாம், 1000 அம்மா இருக்கலாம், 1000 மருமகள் இருக்கலாம், 1000 மருமகன் இருக்கலாம். ஆனா நீதான் உச்சிதம், நீதான் ஒசத்தி. பக்கத்துல பார்த்து உங்க ஃபேமிலியை பார்த்து சொல்லுங்க.